தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் விரைவாக இருப்பதாக. இன்று இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபையானவர் தூய தோமா திருத்துதருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. தூய தோமா இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவை பற்றி நன்கு அறிந்தவர், இயேசுவிற்கு சாட்சியாக வாழ்ந்தவர், இற்றிலே மறைசாட்சியாக இயேசுவுக்காகவே தன் உயிரை ஈர்த்தவர். புனித தோமையாருடைய இந்த திருவிழாவிலே நாங்களும் இறைவனுக்கு சாட்சிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசை எங்களுக்குள் எழ வேண்டும். புனித தோமையார் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அழைப்புக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆழமான சப வாழ்வின் மூலம் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டார். தன்னுடைய அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையின் மூலம் தன்னை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். தன்னுடைய தியாகம் நிறைந்த வாழ்க்கையின் மூலம் தன்னையே இறைவனுக்காகவும் இறை அரசுக்காகவும் இறை மக்களுக்காகவும் தன்னையே தியாகம் செய்தார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார் தூய தோமாவை பார்த்து அதே வார்த்தைகளை எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். ஆண்டவராகிய கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது அங்கே அவர் சொல்லுகின்ற முதலாவது வார்த்தை உயிர்த்தெழுந்து சீடர்கள் மத்தியிலே தோன்றுகின்ற பொழுது முதலாக சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றேன், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ளுங்கள். அமைதி நிறைந்த உள்ளத்தோடு வாழுங்கள், அமைதியை எடுத்துச் செல்லுங்கள், அமைதியை எடுத்துக் கொடுங்கள், அமைதியோடு வாழுங்கள். இறை நம்பிக்கையிலே நிலைத்தவர்களாக வாழுங்கள். இறை நம்பிக்கை உங்களை எப்பொழுதும் கைவிடாது. ஏனென்றால் இறைவனிலே நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. புனித தோமா ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் முழு முதல் பொருளாக இருந்தது. கடவுளாகிய ஆண்டவரோடு நான் பயணிக்கின்றேன், அவரோடு வாழ்கின்றேன், அவரிலே நிலை பெறுகின்றேன், அவருடைய அன்பு எனக்கு வேண்டும், அந்த அன்பின் நிமித்தம் என்னை நான் அர்ப்பணமாக்குகின்றேன், என்னை நான் தியாகம் செய்கின்றேன். ஆகவேதான் புனிதருடைய திருவிழாவாகிய இன்றைய நாளிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தயாராகுங்கள். இறைவனுடைய அமைதியோடு நாங்கள் வாழ தயாராகுங்கள். இறை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு வாழ தயாராகுங்கள். அர்ப்பணம் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ தயாராகுங்கள். தியாகம் நிறைந்த வாழ்க்கையோடு வாழ தயாராகுங்கள். இவற்றிலே இறைவனுக்காக எங்களை கையளிக்க தயாராகுங்கள். எங்களோடு வாழ்பவர்களுக்காக, எங்களை வழிநடத்தி செல்பவர்களுக்காக, எங்களுடைய குடும்பத்தவர்களுக்காக, எங்களோடு வாழ்பவர்களுக்காக நாங்கள் எங்களையே கையளிக்கவும் அர்ப்பணமாக்கவும் எங்களுடைய அன்பை கொடுக்கவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் நாங்கள் தயாராக வேண்டும். அதைத்தான் புனித தோமா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகளாக இருக்கின்றன. ஆகவேதான் நாங்கள் புனிதரின் பாதையிலே ஆண்டவரை அறிந்து, புனிதரின் பாதையிலே ஆண்டவரை அனுபவித்து, எவ்வாறு புனித தோமா இயேசுவோடு வாழ்ந்து, இயேசுவோடு இருந்து, இயேசுவை அனுபவித்து, இற்றிலே கிறிஸ்துவுக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்து கையளித்தாரோ அதே போன்று நாங்களும் வாழ பிரயாசப்படுவோம். இன்றைய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் புனித தோமையாருடைய
திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ, இறை சாட்சிகளாக உருப்பெற நாங்கள் ஆண்டவரோடு வழிநடப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.